ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் உள்ள தேவையில்லாத களை செடிகள் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு குட்டி விலாக நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, எங்கள் வீட்டில் நிறைய ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட செடி இருக்குது. அதில் நிறைய களைகள் வளர்ந்துருக்குறாங்க. அது கொஞ்சம் வளராமையே இருக்குது செடிகள் எல்லாமே. ஸோ இன்றைக்கி சண்டே, ஸோ அதனால் வந்து லஞ்சுக்கு அப்புறம் வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழு வேலையை வந்து இறங்கிட்டோம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய புல் இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவும் இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து அவங்களும் வந்து க்ளீனிங் ஒர்க்கில் இறங்கிட்டாங்க. பார்த்திங்கன்னா புல் வந்து தரையாக நல்லா ஃபில்லாகி உட்காந்துக்கிடுச்சு. ஸோ வந்து அது கையில் பிடுங்கினாலும் வெறும் கையில் எடுத்தாலும் அவ்வளோ பெயினாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப ஹார்டாக. ஸோ இது வந்து மொத்தமாக டோட்டலாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து மருந்து வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நாங்கள் ஸ்ப்ரே பண்ண வேண்டியதான். பாருங்கள், நான் ஒரு சைடு வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நானும் புல் பிடிங்கிட்டு இருந்தேன். ஸோ என்னோட ஒர்க்கும் என்னோட பையனை பார்த்தீங்கன்னா முழு விவசாயியாகவே மாறிட்டான். ஸோ வந்து அவனும் க்ளீன் பண்ணுற வேலையில் வந்து இறங்கியாச்சு. ஸோ அவனுக்கு தெரிஞ்சதை வந்து பண்ணிகிட்ருக்கான். வேலை பார்க்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரிதான். இருக்க பிடிச்சி வெட்டுமா ஷௌரி, இருக்க பிடி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓவராக வந்து புல் வந்து வளர்ந்துருச்சு. இந்த சைடு நாங்கள் போகிறதே கிடையாது. ஏன்னா பையன் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு பால்ஸ் எல்லாமே வந்து அள்ளி போட்டு ஏகப்பட்ட குப்பையை போட்டு வச்சுருக்கான். அங்கே பார்த்திங்கன்னா வாழை இலை நிற்கிது பார்த்திங்களா. ஸோ அங்கே ஒரு வாழை இலை தான் நிற்கிது. அதுக்கப்புறம் அதுக்கிட்ட ஒரு கொய்யா கன்று வச்சுருக்கோம், அது நிற்கிது. ஸோ இதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணணும். இதுக்குள்ளே வந்து பூச்சி எதுவுமே இருக்கக்கூடாது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி, ஓகே, வாங்க நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தலைவர் அங்கே இங்கேயும் போஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஸோ வந்து மண்வெட்டியை போட்டுக்கிட்டு அங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்படி தான் ஒவ்வொரு நேரம் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தார் தலைவர். எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா கை வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து ஒரு கவரை கட்டிக்கிட்டு வந்து பிடுங்கிட்டு இருந்தாங்க புல். இப்படி போய்கிட்டு இருந்துச்சு. நல்லா காற்று வேறு பார்த்திங்கன்னா ஓவராக அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இவனும் எங்கள் அம்மா கிட்ட போக இங்கிட்டு வர ஒவ்வொரு வேலையாக பண்ணிக்கிட்டு இருந்தான். பார்த்திங்கன்னா அவன் செய்கிறது சேட்டைகள் தெரியும். எனக்கும் அந்த களை எடுக்கிறத வந்து கையில் கொடுக்க மாட்டேன்ட்டான். நான் தான் பண்ணுவேன் மம்மி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனே பார்த்துக்கிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் ஆகிட்டு அவன்கிட்ட அவனை ஏமாற்றி அவனை ஐஸ் பண்ணி அந்த மண்வெட்டி அவன் கையிலேருந்து நான் வாங்குறதுக்குள்ளேயும் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். வெறும் கையாலையும் எடுக்க முடியல. எங்கள் அம்மாவும் கேட்டு பார்த்துட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. சரி விடு, கேட்டால் அழுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கையில் வந்து பிடுங்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து டோட்டலாக மருந்து வந்து நாங்கள் ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் இனிமேல் வந்து இந்த புல் வந்து கண்ட்ரோல் ஆகும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த செடி வந்து என்ன செடின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இது வந்து நான் மல்லிகைப்பூன்னு வாங்கி வச்சேன், ஆனால் நல்லா ஏமாந்துட்டேன். இது வந்து முல்லைப்பூ. வளரும்போது முல்லைப்பூவாக பூத்துருச்சு. ஆனால் இதோட லீஃபை பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூன்னு தான் எனக்கு கையில் கொடுத்தாங்க கடையில் வாங்கும்போது. ஆனால் இது வளர்ந்து பூ பூக்கும்போது மல்லிகைப்பூன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். இது நல்லா அடுக்கு மல்லியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நல்லா ஏமாந்துட்டேன். இது வந்து முல்லை தான். காற்று பார்த்திங்களா எவ்வளோ ஸ்பீடாக அடிக்கின்ட்டு. காற்றும் வந்து எங்களை புல்லை வந்து க்ளீன் பண்ணவே விடல. அந்தளவுக்கு காற்றடிச்சிட்டே இருந்துச்சு. ஆனால் நல்லாவும் இருந்துச்சு. என் பையன் ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அவன் க்ளீனே பண்ண விடலை. நடந்துக்கிட்டே அந்த ஒரு இடத்தையே இது பண்ணிக்கிட்டே இருந்தான். எங்கள் அம்மா அங்கிட்டு போனாங்க, இங்கிட்டு வரான், இங்கிட்டு போனால் அங்கிட்டு வரான். இப்படி சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தார் தலைவர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து என்ன செய்ய அப்படின்ட்டு நானும் அவங்க கூட சேர்ந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதேமாரி உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி
வீட்டில் செடி வச்சுருக்கீங்க அப்படின்றவங்களும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸும் எனக்கு வந்து கொடுங்க. ஏன்னா இதை க்ளீன் பண்ணியே எனக்கு இந்த வாட்டி தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது வந்து நிறைய டைம் வந்து நான் வீடியோ போட்டேன். நான் வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. நானும் புல்லெல்லாம் பிடுங்கிட்டு தான் வந்து கொஞ்சம் நேரம் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எங்களுக்கு சைடு. இது உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வாழை மரமும் இது கொய்யா மரமும் இருக்குன்ட்டு அது கன்று வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து ஃப்ளாட்டில் எப்போவுமே நம்ம தான் சேர்த்து போன வாட்டி க்ளீன் பண்ணோம். இந்த வாட்டியும் நம்ம வீட்டுக்குள்ளே ஒர்க்கை முடிச்சுட்டு அந்த சைடு ஃபுல்லாமே நாங்கள் தீயை வச்சு க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா ஏகப்பட்ட நடமாடும் எல்லாமே அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய இருக்குங்க. ஆனால் அதுக்காண்டி தான் க்ளீனிங் ஒர்க்கே பண்ணுறோம். நானும் ஊருக்கு போயிட்டனால அப்பப்போ வந்து புல் க்ளீன் பண்ண முடியல. மழை வேறு பெஞ்சனால சடனாக வளர்ந்துருச்சு எல்லாமே. இது சங்குப்பூ நான் வச்சுருந்தேன். ஆனால் இந்த சங்குப்பூவும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கும்முன்னு வளர்ந்துருந்துச்சு. ஆனால் ஓவராலாக உங்களுக்கு நான் டோட்டலாக காமிச்சிக்கிட்டு இருந்தேன், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். காடு மாதிரிக்கு பார்த்திங்களா, என்னோடய பேக்ரவுண்டு ஃபுல்லாகவே ஒரு காட்டுக்குள்ளே வீடு இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கே அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ வந்து டயர்டாகிட்டு ஈவினிங் ஆகிட்டா அவனால் ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்ருந்தோம். டீ குடித்தா தானே அடுத்தது நம்ம சுறுசுறுப்பாக அடுத்த ஒர்க்கை பார்க்க முடியும் அப்படின்ட்டு நான் டீ போட்டிருந்தேன். பார்த்திங்கன்னா காற்று எவ்வளோ ஸ்பீடாக அடிக்கணும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். டீ போட்டாச்சு. ஸோ 3 பேர் தான் இருந்தோம். ஆனால் 4 பேருக்கு கொடுக்குறீங்கன்றீங்க. எங்கள் டேடியும் இதில் இறங்கியாச்சு. எஸ், எங்கள் அப்பா இறங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் அடுத்த வேலைகள். உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்து எங்கள் அப்பா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். எனக்கும் அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்துச்சு. அப்பாடா நம்ம அப்பா வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் எங்கள் அப்பா வந்தோடனே அப்படியே எஸ் ஆகிட்டாங்க. பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு விவசாய ஃபேமிலி, நாங்களும் ஒரு விவசாய ஃபேமிலி தான். விவசாயம் எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்சி பண்ணின ஒன்று. ஓகே, இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ.